வணக்கம் நண்பர்களே. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா வார். திருப்பியும் அந்த போரை பத்தி தான் பல தகவல்கள் வந்திருக்கு. ஈரான் மட்டும் தன்னந்தனியா இந்த போர்ல ஈடுபட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரு மிகப்பெரிய சந்தேகக்குறி எனக்கு வருது. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அமெரிக்கா சொல்லவே முடியாது, மிகப்பெரிய வல்லரசு. அதன் கூட மிக திறமையான இஸ்ரேல், அது ரெண்டும் ஒன்னா சேர்ந்துருக்காங்க. இது தாண்டி அரபு நாடுகளான சவுதி அரேபியா, கட்டார், யுஏஇ, பஹ்ரைன், குவைத், ஈராக் எல்லாரும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பின்புலத்திலிருந்து சப்போர்ட்டிவா இருக்காங்க. அங்க இருக்கிற அமெரிக்க ராணுவ தளங்கள் எல்லாத்தையும் கொடுத்து அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய உதவி செய்யறாங்க. அமெரிக்காவும் ஏகப்பட்ட மிசைல், பங்கர் பாம்ஸ், அது இதுன்னு சொல்லக்கூடியது எல்லாம் அடிச்சு நொறுக்குறாங்க. இதெல்லாம் ஹெட்லைன் செய்தியா வருது. ஆனா யாருமே ஈரான் தனித்து நிற்கிறதா அப்படின்ற கேள்விக்கு எந்த பதிவும் நான் பார்க்கல. சில ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்றவங்க மட்டும் போட்டிருக்காங்க. ஈரான் தனித்து இல்லை அப்படிங்கிறத சில செய்திகள் மூலமா, அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி கிரிப்டோ லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. ஏன்னா வெளிப்படையா அது தெரியல. அவங்களும் பின்புலத்தில் இருக்கிறவங்களும் வெளிப்படையா எந்த நடவடிக்கையிலும் ஈடுபடவும் இல்லை. அது உண்மை. ஆனா எப்படி இதை நம்ம ஒரு அணுகுமுறையில எடுத்து ஒரு அனாலிசிஸ் மாதிரி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னா, ஈரான் தாக்குதல் நடத்துறது எல்லாமே, பதில் தாக்குதல் நடத்துறாங்க இல்லையா, அது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி துல்லியமாக தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அது மிசைல் அட்டாக்கா இருக்கட்டும், வேற எந்த மாதிரி அட்டாக்கா இருக்கட்டும், ட்ரோன்ஸா இருக்கட்டும், மிக மிக துல்லியமாக தாக்குறாங்க. எந்தெந்த மாதிரி இடத்தெல்லாம் தாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே அந்த ஸ்பெசிபிக் டார்கெட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒன்று மிலிட்டரி ஃபெசிலிட்டிஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அடிங்க. அதுக்கு அடுத்ததான் என்ன பண்றாங்கன்னா இன்டெலிஜென்ட் டார்கெட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. எங்கெங்கெல்லாம் உளவு, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய தகவல் மையங்கள், அதை தாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடியது. இது ஸ்ட்ராட்டஜிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலயங்கள், நிலையங்கள், அதுக்கப்புறம் அதே மாதிரி எரிவாயு நிலையங்கள், அங்கே எங்கெங்கெல்லாம் அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்களோ, இல்லை எந்த கப்பல்கள்லாம் அதை ஏற்றிக்கிட்டு போகுதோ அந்த துறைமுகங்கள், அங்கே இருக்கிற ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ், இதையெல்லாம் மிக துல்லியமாக தாக்குதலுக்கு உள்ளது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ கட்டாரில் இருக்கிற எரிவாயு அதை அடித்து நோக்கிட்டாங்க. அது கிட்டத்தட்ட 17% எரிவாயு அந்த ஒரு இடத்துலேருந்து உற்பத்தி ஆகிறது, சுத்திகரிக்கப்படுகிறது, அனுப்பப்படுகிறது. அது அடிச்சாச்சு. இப்போ அப்போனா என்ன ஆகும், உலகத்தில் 1/5 பாகம் எரிவாயு கிடைக்காது, அவ்வளோதான், அது போயிடுச்சு. அந்த மாதிரி கட்டாரில் இருக்கிற இடத்துல. அதே மாதிரி யுஏஇல பல துறைமுகங்கள் எல்லாத்தையும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஈரான் கிட்ட இந்த அளவுக்கு திறமை இருக்கா, ஆயுதங்கள் இருக்கா எல்லாம் அப்படின்னு பார்த்து அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா, பின்னாடியிலேருந்து யாரோ உதவி செய்கிறாங்கன்றது. இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி துல்லியமா குறிப்பிட்டு அந்த இலக்குகளை நோக்கி தாக்குதல் நடத்த வேணும் அப்படின்னா உங்களுக்கு ரியல் டைம் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது வேணும். அதாவது அந்த க்ஷணத்துல செயல்படக்கூடிய தகவல் பரிமாற்றங்கள் வேணும். அதுவும் ரொம்ப ரொம்ப நுண்ணறிவு கூடிய தகவல்களா இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாதான் துல்லியமான இலக்குகளை தாக்க செய்யும். இன்றைய காலகட்டத்தில் இது ஸ்பேஸ் ஏஜ். அதனால சேட்டிலைட் மூலமாக இந்த தகவல்கள் எல்லாம் வினாடிக்கு வினாடி வரணும். ஏன்னா ஏவுகணைகளோ ட்ரோன்களோ சில நிமிடத்துல தாக்குதலை நடத்தக்கூடிய இலக்குகள் சரியாக நிர்ணயிக்காவிட்டால் சேட்டிலைட் மூலமா தவறுதலா போயிடும். அப்ப ஈரானுடைய எல்லா ஏவுகணைகளும் ட்ரோன்களும் சரியாக 100% பயன்படுத்தப்பட்டுள்ளதுன்னா இருக்க வேண்டாம். 50%, 60% டார்கெட்டை ஹிட் பண்ணாலே போதும். மிச்சம் 40 என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல சிலதை வேண்டுமென்றே திசை திருப்புவதற்காக ஃபெயில்யூர் ஆன மாதிரி காமிப்பாங்க, தோல்வி அடைந்ததுன்னு. அது சிலதை செய்வாங்க அந்த மாதிரி எல்லாம். இதெல்லாம் மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜி. அந்த ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியும். இது எப்படின்னா, இந்த சென்னை ஆட்டோ மாதிரி தான், ரைட்ல சிக்னல் போட்டு லெஃப்ட்ல திரும்பிடுவாங்க. வேண்டுமென்றே சிலது பாழாகிவிடும், தோல்வி அடைந்து. அங்க கான்சன்ட்ரேஷன் இருக்கும்போது இங்க அடிச்சிருவாங்க. இந்த ஒரு நுண் அறிவு, செயற்கை கோள்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய துல்லியமான தகவல்கள் எல்லாம் ஈரான் கிட்ட இருக்கா? ஸ்பேஸ் டெக்னாலஜியில் அவங்க ஒன்றும் பெரிய அளவு கிடையாது. அப்ப யாரு இது உதவி பண்ணும்? ஸ்பேஸ் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெளிவா தெரியும். அமெரிக்கா இருக்கு, ரஷ்யா இருக்கு, சைனா இருக்கு, இந்தியா மிகப்பெரிய அளவுல செய்யறாங்க அப்படிங்கிறது தெரியும் சார். அப்பனா இந்தியா உதவி செய்தா? இல்லை. இந்தியா நடுநிலைமை வைக்கிறாங்க, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க அதுலேருந்து விலகவே இல்லை. நடுநிலைமை அப்படிங்கிறதுலேருந்து இந்தியா விலகவே இல்லை. பாரத பிரதமர் நேற்று கூட உரையாடி இருக்காரு. அதுல கூட அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நேஷன் ஃபர்ஸ்ட் பாலிசி தான் இந்த அரசனுடைய தலையாய கொள்கை. அதனால வேற யாரையும் சார்ந்தெல்லாம் இருக்க வேண்டாம். இந்த நாட்டுக்கு எது நல்லதோ அதை நாங்கள் செய்வோம், முன்னெடுத்து.
சரி, அப்ப யார் செஞ்சிருப்பாங்கன்னா சைனா எதுலையுமே நேரடியா தலையிடாது, ரஷ்யா தலையிட்டு. ரஷ்யா மிகப்பெரிய அளவு உதவி செஞ்சு அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்க ஒரு பிரதி உபகாரமா தான் பண்ணிருக்காங்க. எப்படி சார் அப்படின்னா, யுக்ரைன் வார், ரஷ்யா யுக்ரைன் போர்ல ஈரான் மிகப்பெரிய அளவுல ட்ரோன்களை ரஷ்யாவுக்கு கொடுத்து உதவி செஞ்சிருக்காங்க. எல்லாமே டாக்டிக்கல் இம்பார்ட்டன்ட் ட்ரோன்ஸ், நல்ல திறமையான ட்ரோன்ஸ் அவை எல்லாமே. அந்த ட்ரோன் அட்டாக்கு தான் இப்ப நம்ம பார்த்தோம். பல எண்ணெய் வசதிகள் இருந்த இடங்கள் எல்லாமே தகர்க்கப்பட்டுள்ளது. துபாய் அப்படியே நொறுங்கி விழுந்து விட்டதுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அதுக்கு பிரதி உபகாரமா நுண்ணறிவு தகவல்களையும் துல்லியமான தகவல்களையும் சேட்டிலைட் மூலமாக பெறப்பட்ட தகவல்களையும் ரஷ்யா அதுல வந்து கில்லாடி. ரஷ்யா வந்து விண்வெளி ஆராய்ச்சி, சேட்டிலைட், செயற்கைக்கோள் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்துலயுமே மிக சிறந்த ஒரு நாடு. நிறைய கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. திறமையான இதெல்லாமே இருக்கு அவங்க கிட்ட. அதை அவங்களுக்கு கொடுத்து உதவலாம். ஆக மொத்தத்துல ரஷ்யா பின்புலத்துல இருக்குங்கிறது ஓரளவுக்கு நமக்கு தெரிய வரும். எதனால அப்படின்னா, நான் திருப்பி சொல்றேன், ஈரானினுடைய துல்லியமான தாக்குதல்கள் மூலமாக நமக்கு இது தெரிய வருது. அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. அவங்க கிட்ட ஆயுதங்கள் இருக்கலாம், துல்லியமான தாக்குதல் இருக்கா அப்படின்னா அது ரஷ்யா பின்புலத்துல இருந்து உதவி பண்றாங்க, நல்லாவே தெளிவா தெரியுது. அடுத்ததா சைனாவை பார்த்தோம்னா, சைனா வந்து நேரடியா இந்த போர்ல ஈடுபடவே இல்லை. ஆனா பின்னாடி இருந்து நிறைய உதவி செய்யறாங்க, பண உதவி நிறைய செய்யறாங்க. நான் போன ஒரு வீடியோல அதுல ஒரு கன்ஃபியூஷன், ஏன்னா இந்த டைப் பண்ணி போடும்போது 4000 மில்லியன் அப்படின்லாம் போட்டுட்டாங்க. திருப்பி நான் சொல்றேன், 400 பில்லியன் பொறுமானம் உள்ள வர்த்தகம் நடந்துகிட்டு இருக்கு. முதலீடு மற்றும் வர்த்தகம் 400 பில்லியன் நடந்துகிட்டு இருக்கு. அதுல மெஜாரிட்டி வந்து எண்ணெய் வர்த்தகம். அதை தவிர சைனால இருந்து ஏகப்பட்ட ஆயுதங்களை, மிலிட்டரி ஹார்ட்வேர்னு சொல்லக்கூடியதை ஈரான் வாங்கிக்கிறாங்க. அது இருக்கு கண்டிப்பா. அது தவிர கெமிக்கல்ஸ், ஆர்ம்ஸ், அம்யூனிஷன் பலதும் சைனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது ஈரான். ஈரானுடைய எண்ணெய் மற்றும் எரிபொருள் ஏற்றுமதியில 80% சைனாவுக்கு மட்டுமே போகுது. அப்ப நீங்க பாத்துக்கலாம் எப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய பொருளாதாரம். இந்த மாதிரி பின்புலத்துல சைனா பலவிதமான உதவிகளை செய்யறாங்க. நேரடியா இல்ல. நேரடியா ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அமெரிக்கா சைனாவை போட்டு முடக்கி எடுத்துரும். ஏற்கனவே நமக்கு எல்லாருக்குமே தெரியும், வர்த்தகத்துல சைனா தான் பெரிய அடி வாங்கியிருக்கு. ட்ரம்ப் வந்து டாக்ஸ் போட்டு சைனா மேல தாக்குன்னு தாக்கியிருக்காரு. அமெரிக்கா தான் சைனாவினுடைய மிகப்பெரிய வர்த்தகத்துக்கான சந்தை. பின்னில இருந்து பிளேன் வரைக்கும் சொல்லுவாங்க. எல்லா பொருட்களும் நுகர்வோர்களுடைய மிகப்பெரிய சந்தை அமெரிக்கா சைனாவுக்கு. அதை கெடுத்துக்க ட்ரேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சைனாவை பொறுத்தவரைக்கும் அமெரிக்காவினுடைய வர்த்தகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சைனாவுக்கு. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, நேரடியாக அமெரிக்காவை எதிர்த்து கொள்வதில்லை. அப்படியே ஒரு மாதிரி கமுக்கமா இந்த பக்கம் தங்களுடைய ட்ரேடு, இன்னொரு பக்கம் எண்ணெய் வர்த்தகம். இதுல குறிப்பா நீங்க கவனிச்சீங்கன்னா, ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் ஒன்றும் பெரிய கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது கிடையாது. ரஷ்யா வந்து ஈரானுக்கு எதிரிக்கு எதிரி நண்பன்கிற உத்தியில தான் பலவிதமான உதவிகளை செய்யுது. ஆனா சைனாவுக்கு எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்தை பொருளாதாரம், சந்தை வர்த்தகத்துக்கெல்லாம் அமெரிக்கா வேணும், ஐரோப்பா வேணும். ஆனா எண்ணெய்க்கு வந்து ஈரான்கள் வேணும். எப்படி எல்லாரையும் சார்ந்து சைனா இருக்கோ, அது மாதிரி ஈரானையும் சார்ந்து சைனா இருக்கு. அதே மாதிரி ஈரானும் சைனாவை சார்ந்து இருக்கு. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு போர்க்கால நாட்களில் நிறைய பணம் தேவைப்படும். அமெரிக்காவோ ஏகப்பட்ட சாங்ஷனை ஈரான் மேல போட்டு வச்சிருக்கு. தடைகள், பல தடைகள். $1 கூட நீங்க விற்க முடியாது. பொருளாதாரம் மிகப்பெரிய வீழ்ச்சி. எப்படியாவது பணம் வேணும், போர் நடத்துவதற்காகவாவது பணம் வேணும். அந்த மாதிரி அப்ப என்ன ஆகுது, சைனா தான் அந்த பணத்தை ஈரானுக்கு கொடுக்குறாங்க. சைனாவுக்கு எண்ணெய் வேணும், ஈரான் தான் அந்த எண்ணெயை சைனாவுக்கு. சைனா பல இடங்கள்ல இருந்து வாங்குறாங்க. இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, வெனிசுவேலாவில் வந்து கிட்டத்தட்ட 80% சைனாவுக்கு போயிட்டு இருந்தது. அங்க இருந்த கச்சா எண்ணெய். இப்ப ட்ரம்ப் வந்து அதை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டாரு. சைனாவுக்கு ஒரு கப்பல் கூட போகக்கூடாது அப்படிங்கிறாரு. அப்ப ஈரான்ல இருந்து, இது சாங்ஷன்லாம் இருந்த காலத்திலிருந்தே தைரியமா சைனா வந்து ஈரான்ல இருந்து தான் எண்ணெயை வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல சைனா மறைமுகமாக பல விதங்களிலும் ஈரானுக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்க்கிறோம். இந்த நேரத்துல தான் கொஞ்சம் கொஞ்சமா சைனா வந்து இன்னொரு அஜெண்டாவையும் மனசுல வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் கொஞ்சம் குறைய வைக்கணும். அவங்களுடைய முக்கியத்துவம் மட்டுமல்ல, அவங்களுடைய சக்தியையுமே குறைக்கணும். எந்த விதமான சக்தினா, பொருளாதார சக்தியா இருக்கட்டும், இல்ல ராணுவ சக்தியா இருக்கட்டும், எல்லாத்தையுமே அந்த பலத்தை எல்லாத்தையும் குறைக்கணும். இது ஒரு இடன் அஜெண்டா. அது மெயின் அஜெண்டாவை கூட நம்ம எடுத்துக்கலாம். அது எப்படி சைனா பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பெட்ரோ டாலர்ல இருந்து எப்படி வெளியே கொண்டு வராங்கிறத ஒரு டீட்டெயிலா பார்த்தா தான் அதனுடைய புரிதல் நல்லா வரும். அதை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஈரானுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு ஏதோ இப்ப வந்து நேரடியாக
அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் மற்ற அரபு நாடுகளையும் தாக்குதல் நடத்திருக்காங்களா? யோசிச்சு பாருங்க. எல்லா அரபு நாடுகள் மேலும், இது அரபு நாடுகள் மட்டும் இல்ல, அந்த பக்கம் வெஸ்ட் ஏஷியான்னு சொல்லக்கூடிய ஜோர்டான், சிரியா, அதை தாண்டி மத்திய தரைக்கடல்ல இருக்கிற சைப்ரஸ் வரைக்கும் அடிச்சிருக்காங்க. ஈரான் அந்த மாதிரி பண்ணிருக்கு. சோ இது ஒரு பக்கம். இதனால் இப்பதான் இது வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஈரானுடைய நடவடிக்கைகள்லாம் எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஈரானுடைய அடித்தளத்துல யார் இருப்பாங்கன்னா, சில பயங்கரவாத குழுக்கள் இருக்கு. எல்லாமே ஹெச்ல ஆரம்பிக்கும். ஏமான்ல ஒரு ஹெச், அதுக்கப்புறம் காசால இருக்கிறது அது ஒரு ஹெச், மூன்றாவது ஹெச் வந்து சிரியா, லெபனான் அந்த மாதிரி இடத்துல இருக்கு, அது ஒரு ஹெச். இந்த 3 ஹெச்சை வச்சுதான் இஸ்ரேலுக்கு எதிராகவும் அமெரிக்காவிற்கு எதிராகவும் ஈரான் ஒரு மறைமுக போர் தாக்குதல்கள் நடத்தி வந்திருக்கு. இதுதான் அடித்தளம். அதுக்கு மேல ஈரான் உட்கார்ந்துருக்கு ஒரு லேயர், இது கீழ் லேயர், பாட்டம் மோஸ்ட் லேயர், பிரமிட்ல பாட்டம் மோஸ்ட் லேயர். அந்த லேயருக்கு மேல ஈரான் உட்கார்ந்துருக்கு. ஈரானுக்கு மேல யார் உட்கார்ந்துருக்கானா, RNC உட்கார்ந்துருக்கு. அது என்னன்னு போறேன். இந்த ஸ்ட்ரக்சரை வச்சு உலகத்தையே கொஞ்சம் ஓரளவுக்கு கலக்கமா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதனாலதான் எனக்கு சில சமயத்துல தோணுது, இந்த போர் அவ்வளவு சீக்கிரம் முடிவுக்கு வராதோ அப்படிங்கிறது. இந்தியா கஷ்டப்படுமானா கண்டிப்பா கஷ்டப்படத்தான் படும், அது தவிர்க்க முடியாததா ஆகிவிடும். ஆனா விரைவில் முடிஞ்சிடுச்சா நல்லது. எனக்கு இன்னும் சில செய்திகள் எப்படி நான் படிச்சது பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, அமெரிக்காவே எப்படா இந்த போரை நிறுத்திடலாம். இப்ப AP சிங் நமது விமானப்படை தளபதி, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா கிட்டே இருந்து அமெரிக்கா பாடம் கத்துக்கணும். என்ன பாடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆச்சரியமா இருந்தது அதை படிக்க. ஆனா அதுல 100% உண்மையே இருந்தது. ஒரு போரை எப்படி நடத்தணும், எத்தனை நாட்கள் நடத்தணும், அந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்து எப்படி அந்த போர்ல இருந்து வெளியே வரணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு பிளான் எல்லாத்தையுமே இந்தியாவிடம் இருந்து அமெரிக்கா கத்துக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு AP சிங். அது மாதிரி ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாருன்னா, எடுத்தேன் கவிழ்த்தேன்னு ஒரு பிளானே இல்லாம, ஏதோ வெறும் அகங்காரம் தான் அவர்கிட்ட இருக்கு. ரியாலிட்டி அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. நிதர்சனமான உண்மை என்ன அப்படிங்கறத அனலைஸ் பண்ணவே இல்லை. ஒரு அகங்காரத்திலையும் தாங்கிற அகம்பாகத்திலையும் போர் தொடுத்துட்டார். ஈரான் பதிலடி சரியா கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பின்புலத்துல 2 உலகத்தின் மிகப்பெரிய சக்திகளும் இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ட்ரம்ப் இப்ப என்ன செய்யறனா, put the tail or tuck the tail அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அது என்னது அப்படின்னா, நாய் வந்து கொஞ்சம் பயப்பட்டுச்சுன்னு வச்சுங்களேன், தன்னோட வாழை 2 காலுக்கு நடுவுல இணக்கமா சுருட்டி வச்சுக்கிட்டு ஓடி போயிருமா. இப்ப ட்ரம்ப் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காருங்கிற மாதிரி தகவல்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. படிச்சு ட்ரம்ப் இஸ் டக்கிங் த டெய்ல் அண்ட் ட்ரைங் டு ரன் அவே. நான் விரைவில் போற முடிவு கொண்டு வந்துடுறேன் அது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நடுவுல இடைக்காலமா ஒரு 5 நாட்களுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஈரான் அதெல்லாம் ஒத்துக்கவே இல்லை. எங்ககிட்ட எந்த விதமான பேச்சுவார்த்தையுமே இல்லை அப்படிங்கிறாங்க. சரி, அது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி ஒரு ஈரான் எதை குறி வைக்கிறாங்க அப்படின்னா, நேரடியா அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் தாக்காம அவங்களுக்கு யாரெல்லாம் உதவி செய்தாரோ அவங்கள தாக்குறாங்க. அதைத்தான் அந்த ஈரான் அம்பாசடர் ஃபதேலி, முகமது ஃபதேலி சொல்லியிருக்காரு. எங்க ஸ்கூல் குழந்தைகளை கொண்டு இருக்காங்க, எங்களுடைய அண்டை நாடுகள்ல அமெரிக்காவுக்கு இடம் கொடுத்து அந்த மூலமாக டாம் ஹாக் ஏவுகணை மூலமாக நாங்க எப்படி அவங்கள பதிலடி கொடுக்காம இருப்போம் அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்ப ஈரான் என்ன செய்யுது அப்படின்னா, பல அரபு நாடுகளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடிய, குறிப்பா இந்த எண்ணெய் சார்ந்த கட்டமைப்புகள் எல்லாத்தையும் தகர்த்து எறிந்து, நம்பர் 1 பொருளாதாரத்தை முடக்குவது, 2வது. 3வது என்னன்னா, துபாய் போன்ற ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றது, அங்க இருக்கிற ரியல் எஸ்டேட் படுவீழ்ச்சி அடைந்து, அங்க இருக்கிற வர்த்தக மையங்கள், குறிப்பா நிதி மேலாண்மை மையங்கள் எல்லாமே தகர்க்கப்பட்டுள்ளது. இதனால என்ன இருக்குன்னா, மிக மிக பாதுகாப்பான சொகுசான ஒரு இடம் அப்படிங்கிற அந்த ட்ரஸ்ட், நம்பிக்கை, அதை அடியோடு அடிச்சு ஒழிச்சிருக்கு ஈரான். இப்ப அங்கிருந்து ஃபிளைட் ஆஃப் கேபிட்டல் ஆகும், முக்கியமா சிங்கப்பூருக்கு போகுதுன்றாங்க. சில பேர் வந்து இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய அகமதாபாத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிஃப்ட் சிட்டிக்கு பல முதலீடுகள் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் செய்திகள் நிறைய வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதுதான் முக்கியமான செய்தி. ஸோ என்ன ஆகும் அப்படின்னம்னா, இந்த போரினுடைய இறுதியில் எந்த மாதிரி வெளிப்பாடுகள் எப்படி வரலாம் அப்படின்னு நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். நம்ம முதலாவதா நான் எதிர்பார்க்கிறது அமெரிக்காவினுடைய தனித்துவம், ஆளுமை திறன், தனித்துவமான ஆளுமை, அது எல்லாமே உலக அரசியல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா டைல்யூட் ஆயிடும், குறைந்து விடும். புதிய அதிகார மையங்கள் வரலாம், ஆளுமை மையங்கள் வரலாம். டாலருடைய வீழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து வந்து ஒரு ஸ்டேஜ்ல டாலர் இருந்தாதான் வர்த்தகம் அப்படிங்கிற நிலைப்பாடு மாறும். மல்டி போலார் பவர் சென்டர்ஸ், அதே மாதிரி மல்டி கரன்சி ட்ரேட், இது 2ம் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இதுல யாரு சார் முக்கியமா மேல வருவாங்க அப்படின்னா, யூரோப்ல யாருமே வர்ற, இங்கிலாந்துலாம் படு மோசமான நிலைமையில இருக்கு, அவங்க எல்லாம் வரவே முடியாது. கனடாவை பத்தி கேட்க வேண்டாம், ஆஸ்திரேலியாவை பத்தி கேட்க வேண்டாம். முக்கியமா 3 நாடுகளை தான் மக்கள் சொல்றாங்க. வல்லுநர்கள் எல்லாம் ஜியோ பாலிட்டிக்ஸ், புவிசார் அரசியல் அலசுறவங்க எல்லாருமே ரஷ்யா, சைனா, அதுக்கப்புறம் பாரதம். பாரதத்திலையும் குறிப்பா
தலைவர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா மோடிஜி அவர்களை தான் கையை காமிக்கிறாங்க. ரஷ்யா வரத்துக்கான சாத்தியக்கூறுகள், சைனா வரத்துக்கான சாத்தியக்கூறுகள், ஆனா அவங்க 2 பேருக்கும் பரஸ்பரமா ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் நம்பிக்கை கிடையாது. இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆயிடும். சைனா ரஷ்யாவை நம்பாது, ரஷ்யா சைனாவை நம்பாது. ஏன்னா ரஷ்யா கிட்ட பல ராணுவ தளவாடங்கள் அமெரிக்காவை விட ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கி அதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செஞ்சு காப்பி அடிச்சு உருவாக்கப்பட்டதுதான். அது ரஷ்யாவுக்கு ஆபத்தா முடியக்கூடியது. அதனால ரஷ்யா என்னைக்குமே சைனாவை நம்பாது. அப்ப யாரு இந்த இடத்துல ஒரு சொல்லக்கூடிய இடத்துல நடுநிலைமையோட அறம் சார்ந்து அனைத்து நாடுகளும் நன்றாக வாழ வேண்டும், நன்றாக வளர்ச்சி அடைய வேண்டும்ங்கிற ஒரு முழுமையான ஆத்மபூர்வமான எண்ணத்தோட இருக்கிறது இந்தியா மட்டும்தான். சார் இந்தியா மட்டும்தான், அப்ப நாளைக்கு தலைவர் மாறினா தலைவிதி தான், அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். இப்ப இருக்கிற தலைவருடைய சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா பிரயாஸ், சப்கா விஸ்வாஸ், நான் பலமுறை சொல்லிட்டேன். ட்ரஸ்ட் தான் இன்னைக்கு இருக்கிற மிக மிக முக்கியமான பலமான கரன்சி. அதை இந்தியா கிட்ட தான் அந்த ட்ரஸ்ட் இருக்கு, மற்ற எல்லா நாடுகளுக்குமே. ஸோ இதுதான். ஈரான் தனித்து இல்லை, முதல் பாயிண்ட். அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் அதனுடைய மதிப்பையும் பலத்தையும் குறைப்பது இரண்டாவது. மூன்றாவதா இந்த போர் முடிவுல உலகம் எவ்வாறு ஒரு ஷேப் எடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன மாதிரி உருவாகும் நிலைமைகள் சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகும் பாத்தீங்கன்னா, இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஒரு ரோல் இருக்கு அப்படிங்கிறத நான் படிச்ச தகவல்களை வச்சு என்னுடைய கருத்துக்களை உங்க கூட பகிர்ந்து உள்ளேன். ஒரு நிமிஷம் நம்ம என்ன யோசிச்சு பார்க்கணும்னா, நம்ம அளவிலேயே ரஷ்யாவும் சைனாவும் ஈரானுக்கு இவ்வளவு உதவி செய்யறாங்க அப்படிங்கிறது நான் ஒரு சாதாரண கடைக்கோடியில இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சு வச்சிருக்கேன். அப்படின் போது உலகத்தின் வல்லரசு நாடு பலவிதமான உளவு ஸ்தாபனங்கள்ல வச்சிருக்கிறாங்க. அமெரிக்காவோ இல்ல இஸ்ரேலுக்கோ ரஷ்யாவும் சைனாவும் ஈரானுக்கு பல விதத்துல உதவி செய்யறாங்கிற தகவல்கள் தெரியாம இருக்குமா அப்படின்னா, கண்டிப்பாக என்னை விட 1000 மடங்கு 1,00,000 மடங்கு தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு. ஆனா அவங்க ஒன்றும் செய்ய முடியாத நிலைமையில இருக்கு, கையை பிசைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தவறு செய்தது இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா. அது ஒரு முக்கியமான வழக்கம் போல ட்ரம்ப் தன்னுடைய வாய்ச்சவடால் தான் அவர் ரஷ்யாவையும் சைனாவையும் கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிருக்காரு, சாடி இருக்காரு. ஏதாவது நீங்க செஞ்சீங்கன்னா உங்களை நான் தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒன்றும் செய்ய முடியாது. இப்ப ரஷ்யாவோட ஆயில எல்லாரையும் வாங்க சொல்றாரு, வாங்கிக்கங்க அப்படிங்கிறார். ஸோ இதுதான் உண்மையான நிலை. உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.